ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன வசனம்னா, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14லேருந்து 15 வசனம், 14, 15 சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயம்ன்றது நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நமக்கு ஏன் பலிக்காது? ஏசப்பாவுடைய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாந்திரீகமான விஷயங்கள், இந்த விக்கிரக ஆராதனை செஞ்சு பண்ணுறது இதெல்லாம் வந்து பலிக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். எதனால் நமக்கு ஏசப்பாவுடைய பசங்களுக்கு பலிக்காது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ அதையும் வந்து நான் வசனத்து மூலியமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, என்ன வசனம்னா, எதனால் நம்மளுக்கு அந்த மாந்திரீகம், சூன்யம், அந்த பில்லி சூன்யம், ஏவல்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ஏசப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு ஏன் பலிக்காது அப்படின்னு சொல்கிறேன். வாங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் நாம் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பலிக்காது. ஸோ இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சரிங்களா? நம்ம வந்து எப்பேற்பட்டவங்களாக இருக்கிறோன்னா, அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவுடைய சாயல் இல்லையா? ஸோ அவர் செஞ்சவங்க தான் நம்ம. ஸோ நமக்கு எப்படி விரோதமாக வந்து பண்ணுறதெல்லாம் நமக்கு வந்து பலிக்கும்? ஸோ பலிக்காது. நம்மளே வந்து அவருடைய சாயலாக இருக்கும்போது, அவருடைய ரத்தத்துக்கும் எலும்புகளுக்கும் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி பலிக்கும்? அதனால தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு எதிரடையாகவும் செஞ்சாலும் சரி, நமக்கு எதிராக என்ன ஒரு இது செஞ்சாலும் சரி, ஏன் சாபம் கொடுத்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பலிக்காது. சரிங்களா? ஐயோ, நம்மளை வந்து இவங்க இதை சொல்லிட்டாங்களே, அதை சொல்லிட்டாங்களே, நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் பண்ணாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு பலிக்குமோ, இப்படி பேசிட்டாங்களே, இது நம்மளுக்கு நடக்குமோ, அப்படியெல்லாம் வந்து தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நானும் சில நேரத்தில் யோசித்தது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கு நான் உள்வாங்க ஆரம்பித்தேனோ அதுலேருந்து அதெல்லாம் நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து ஏன் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்றதுக்கும் சொல்லிட்டேன். எதனால் நம்மளுக்கு பலிக்காதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் யாரும் வந்து பயப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு எதிராக நடக்காது. நமக்கு கூட வந்து ஆண்டவர் இருக்கார். அவருடைய கல்வாரி ரத்தம் நம்மளோட இருக்குது. அவருடைய கரம், அவருடைய அக்கினி, அவருடைய என்ன சொல்கிறது, அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நான் வந்து தங்குற ஆலயம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அவர் தங்கும் ஆலயம் நம்ம தான். அப்போ நமக்கு எதிராக எப்படி இந்த ஆலயத்துக்கு எதிராக அந்த ஆலயத்தை கெடுக்கிறவன் யார் இருக்காங்க? அப்படியே இந்த ஆலயத்தை கெடுத்தாலும் அதை ஏசப்பா விட மாட்டார்.